ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கை பிஎம்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎம்சினா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பிஎம்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கு கான்ட்ராக்டர் கூடயும் ஆர்கிடெக்ட் கூடயும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கான்செப்ட்லேருந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிஎம்சியோட மெயின் வேலை. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட்டு. நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கான்ட்ராக்டர் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. அதாவது நாங்கள் ப்ராஜெக்ட் 1 இயரில் முடிச்சு தருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிலே ஆகி ரொம்ப ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளைண்ட்டுக்கு. இது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லேக்கிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பிஎம்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரம் பிகினிங்லேருந்தே ப்ராஜெக்ட்டுக்கு நீட்டாக ஷெட்யூல் பண்ணிடுறாங்க. ஷெட்யூல் பண்ணி அவங்க வீக்லி பேசிஸில் மந்த்லி பேசிஸில் ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் அங்கே லேக் ஆகுங்கிற விஷயத்த முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான விஷயத்த சொல்யூஷன் கொடுத்து உங்கள் டைமுக்கு முடிக்கிறதுல இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பிஎம்சி. இதனால் கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக கொண்டு போய் கரெக்ட் டைமுக்கு முடிக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பிஎம்சி கம்பெனிஸு. இதில் கான்ட்ராக்டரும் அவர் ரீசன் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களோட அலைன்ட் ஆகி ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க அந்த டே டு டே மானிட்டரிங்கு, வீக்லி ரிவ்யூ மீட்டிங்கில் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்பவே இந்தந்த மெட்டீரியல் போடணும், இந்தந்த ஸ்டீல் போடணும், எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கேப் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கான கரெக்டான பொருள் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மெட்டீரியல் செக்லிஸ்ட் ஆகட்டும், குவாலிட்டி டெஸ்ட் ரிப்போர்ட்டு, கியூப் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்டீல் வேணால் ஸ்டீல் டெஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே பிஎம்சி செக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கறதுலையும் பிஎம்சி கரெக்டாக செக் பண்ணிடுறாங்க. அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குவாலிட்டி ஒர்க்மேன்ஷிப் இஷ்யூலாம் வராமல் அவங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராஜெக்டை செக் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல். இப்போ நாமளாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆக போகும். இந்த பட்ஜெட் ஏன் எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ட்ராக்கிங் பண்ண முடியறதில்ல கிளைண்ட்னால. இப்போ பிஎம்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இந்த ஃபண்டு எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, முன்னாடியே காஸ்ட் எதனால் இன்க்ரீஸ் ஆகுங்கிற விஷயத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஜெக்டை சொன்ன பட்ஜெட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ட்ராக்கிங் கண்டிப்பாக இருக்கும். இதனால் லாஸ்ட் மினிட்ல ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிலே ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிஎம்சி கரெக்டாக அவங்க ட்ராக் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த காஸ்ட் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை டைமுக்கு குவாலிட்டியோட டெலிவரி பண்ணுறதுல பிஎம்சியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இப்போல்லாம் பிஎம்சி அப்படிங்கிறத நிறைய இடத்துல என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதனால் நல்ல ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட பிஎம்சியோட இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீட்டாக போடலாம். இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.